ஸ்ரீஹி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ கிருஷ்ண கீதம் என்னும் நமது யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு பகவத்கீதை தொடர் உபன்யாச காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளியில் எதிர்வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி, அதாவது 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை பகவான் ஸ்ரீ ராமர் அவதரித்த சுபதினம். ஆம், ஸ்ரீ ராமநவமி. ஸ்ரீ ராமநவமி குறித்த சில முக்கிய தகவல்களை பக்தர்களிடம் பகிர்வதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பகவான் ஸ்ரீராமர் திரேதா யுகத்தில் பங்குனி மாத வளர்பிறையினுடைய 9வது நாள், ஆம், பங்குனி மாத அமாவாசையிலிருந்து 9வது நாள் நவமி திதி அன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரத்தில் அவதரித்தார். அயோத்திய நகரத்தை தலைநகராக கொண்டு கோசல நாட்டை ஆண்டு வந்த மன்னர் தசரதருக்கும் அன்னை கௌசல்யாவுக்கும் பகவான் ஸ்ரீராமர் மகனாக அவதரித்தார். முக்கியமாக பகவானுடைய தச அவதாரங்களிலே இந்த ராம அவதாரம் 7வது அவதாரம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் ராமரும் பகவான் ஸ்ரீராமரும் அவதரித்தது அஷ்டமி நவமி திதிகளில். அஷ்டமி நவமி மங்களகரமான நாட்கள் அல்ல என்று ஒதுக்கப்பட்டது. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் எடுத்தது அஷ்டமி திதியிலே, ஸ்ரீ ராம அவதாரம் எடுத்தது நவமி திதியிலே. ஏன் இந்த 2 தினங்களை குறிப்பாக பகவான் தேர்ந்தெடுத்து அவதாரம் எடுத்தார் என்றால், பகவானுக்கு அமங்கலம் என்ற வார்த்தையே இல்லை. அவர் எங்கு இருக்கிறாரோ, அவருடைய நாமம் எங்கு ஒலிக்கப்படுகிறதோ, அவருடைய பக்தர்கள் எங்கு ஒன்று கூடி தனிநபராகவோ அல்லது ஒன்று கூடியோ அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறார்களோ அந்த இடத்தில் மங்களம் மட்டுமே உண்டாகும். அவருடைய நாமத்துக்கே மங்களம் உரியது என்றால் பகவானுக்கு அனைத்துமே மங்களம் அல்லவா? ஆதலால் அனைத்தும் சுபமே சுபமே சுபமே. பகவானுடைய அவதார திருநாள் இதைதான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த ராம அவதாரத்திலே பகவான் ஸ்ரீராமர் ராமாயணம் என்னும் மகா காவியத்தின் வாயிலாக சத்திய வாக்கை எவ்வாறு தவறக்கூடாது என்று உத்தம புருஷராக சத்திய வாக்கை தவறாதவராக வாழ்ந்து காட்டினார். சில மூட நம்பிக்கை கொண்ட நபர்கள் பகவான் ஸ்ரீராமர் 14 ஆண்டுகள் காட்டுக்கு சென்று வனவாசம் மேற்கொண்டதால் அவருடைய திருவுருவப் படத்தை வீட்டில் வைத்து வழிபட்டால் நாமும் அதுபோல கஷ்டங்களை சந்திக்க நேரிடும் என்று தவறான ஒரு முன் உதாரணத்தை பரப்புகிறார்கள். அது முற்றிலும் தவறு. அவர்கள் மூடர்கள். பக்தர்கள் தயவு கூர்ந்து இது போன்ற மூடத்தனமான மூடர்கள் கூறும் கருத்துக்களை ஏற்க வேண்டாம். பகவானுடைய ஒவ்வொரு லீலையும் திவ்ய லீலை. அந்த லீலைகள் அனைத்தும் போற்றப்பட வேண்டியது, பயபக்தியுடன் அவரிடம் சரணாகதி அடைந்து வணங்கப்பட வேண்டிய லீலைகள். அந்த லீலைகளை குறை கூறலாமா? அதற்கு சாதா மானிடராகிய நமக்கு ஏதேனும் தகுதி உண்டா? அப்படி கூறினால் அது அபச்சாரம், அது அமங்கலம். ஆம், பகவானுடைய லீலைகளை குறித்து யாரெல்லாம் தவறாக பேசுகிறார்களோ அவர்கள் மூடர்களே. அதனால் பக்தர்கள் அவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்பது அடியனின் பணிவான வேண்டுகோள். ஏனென்றால் பகவானுடைய திவ்ய லீலையை யாரால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் பக்தரால் மட்டும்தான் அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பக்தர் அல்லாதவர் ஏதோ ஒரு மானிடர் வித்தை காட்டியது போலவும் அவர் நினைத்து கொள்வார். ஆதலால் பக்தர் மட்டும்தான்
பகவானுடைய திவ்ய லீலையின் அருமை பெருமைகளை தெளிவாக உணர்ந்து கொள்வார். அந்த வகையிலே இந்த ராமாயண காவியத்தில் சத்திய வாக்கு தவறாமல், அதாவது தன்னுடைய தந்தையான தசரத மன்னர் பகவான் ஸ்ரீராமருடைய சித்தியான கைகேயிக்கு கொடுத்த வாக்கு, இவர் வனவாசம் செல்ல வேண்டும் என்று. யார்? பகவான் ஸ்ரீராமர். அதற்காக தன்னுடைய ராஜ்யத்தை துறந்துவிட்டு 14 ஆண்டுகள் தன்னுடைய தந்தை தன்னுடைய சித்திக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு ஏற்ற வகையில் பகவான் ஸ்ரீராமர் அன்னை சீதா தேவியோடு வனவாசம் புரிந்தார். அவருடைய தம்பி லக்ஷ்மணரும் பின்தொடர்ந்தார் பகவானை. இது நாம் ராமாயணம் மூலமாக தெரிந்து கொள்ளும் முக்கிய லீலை. அதாவது எவ்வாறு காட்டுக்கு சென்றார், அங்கு கஷ்டங்களை அனுபவித்தார். இதுவும் ஒரு லீலை தான், திவ்ய லீலை தான். அடுத்ததாக இங்கே தன்னுடைய பக்தருக்கு எவ்வாறு அருள் பாலிக்கிறார் என்பதை ராமாயண காவியத்தில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய மிகப்பெரிய பக்தரான அனுமருக்கு சஞ்சீவி மலையை தூக்கும் மாபெரும் சக்தியை பகவான் அருளினார். அடுத்ததாக கடலை தாண்டும் மாபெரும் சக்தியையும் பகவான் அருளினார். இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், தன்னுடைய பக்தர்களுக்கு அபார சக்தி அளித்து அவர்கள் புரியும் அந்த செயல்கள் மூலம் பகவான் ஆனந்தப்படுகிறார். இதுதான் இந்த ராமாயண காவியம் நமக்கு அனுமனுக்கு, தன்னுடைய பக்தரான மிகப்பெரிய பக்தரான அனுமனுக்கு அவர் பகவான் ஸ்ரீராமர் அளித்த சக்தியின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது, புலப்படுகிறது. அடுத்ததாக ராமநவமியை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்ற சில கருத்துக்களை அடியேன் இங்கே பகிர உள்ளேன். அன்றைய தினம் அதிகாலையிலே பக்தர்கள் தொழிலெழுந்து குளித்துவிட்டு பகவான் ஸ்ரீராமனுடைய திருவுருவ படத்திற்கு புஷ்பங்களாலும் துளசி இலைகளாலும் அலங்காரம் செய்ய வேண்டும். அன்றைய தினம் உபவாசம் இருக்க வேண்டும். பகவான் ஸ்ரீராமனுடைய நாமங்களை தொடர்ந்து ஜபிக்க வேண்டும். ஆம், ஹரே ராம ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே. அடுத்ததாக இரண்டாவது மந்திரம், ஸ்ரீராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ஜெய ராமா. அடுத்ததாக சிவபெருமான் தன்னுடைய துணைவியாரான பார்வதி தேவியிடம் பகவான் ஸ்ரீராமரனுடைய அருளை பெற்று மோட்சம் அடைவதற்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருக்கும் இந்த முக்கிய வரிகளை ஒருவர் பாராயணம் செய்தாலே இது முழு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்ததற்கு சமம் என்று கூறினார். அந்த வரிகள் தான், ஸ்ரீராம ராம ராமீதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனி. தொடர்ந்து இதை பக்தர்கள் ஜபிக்கலாம். இந்த 3 மந்திரங்களையும் பக்தர்கள் தொடர்ந்து ஜபிக்கும் பட்சத்தில் பகவானுடைய நாமம் தொடர்ந்து நம்ம வீட்டிலோ அல்லது ஆலயத்திலோ நாம் சென்று ஜபிக்கும் இடத்தில் ஒலித்து கொண்டே இருக்கும். குறிப்பாக வைணவ ஆலயங்களில் அன்று கொண்டாடப்படும் ஸ்ரீ ராமநவமி அன்று கொண்டாடப்படும் சிறப்பு நிகழ்ச்சிகளில் பக்தர்கள் கலந்து கொண்டு பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாகுவது மிகவும் சிறப்பு. அடுத்ததாக இந்த ஸ்ரீராமநவமியை மேற்கொண்டு எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்றால், அன்றைய தினம் நாம ஜபத்திற்கு அப்பால் ராமாயணத்தை நம்மால் பாராயணம் செய்ய முடியாது, முழு ராமாயணத்தை. ஏனென்றால் ராமாயணம் மிகப்பெரிய காவியம். ஆனால் நாம ராமாயணம் என்று அழைக்கக்கூடிய சுத்த பிரம்ம பராத்பர ராம் என்று தொடங்கும் அந்த நாம ராமாயணத்தை ஒலி வடிவிலே சமூக வலைதளங்களில் நீங்கள் தேடினாலே கிடைக்கும், ஒலி வடிவிலே ஒலிக்கச் செய்யலாம். ஏனென்றால் இந்த சுத்த பிரம்ம பராத்பர ராம் என்று தொடங்கும் இந்த நாம ராமாயணம் ஒரு 15 முதல் 20 நிமிடங்கள் ஒலிக்கும். இந்த நாம ராமாயணத்தை நாம் ஒலிக்கச் செய்தாலே முழு ராமாயணத்தையும் பாராயணம் செய்த பலன் நமக்கு கிட்டும். ஆதலால் அன்றைய தினம் பக்தர்கள் நாம ராமாயணத்தை ஒலி வடிவிலே பாராயணம் செய்ய வைக்கலாம். அடுத்ததாக பகவானுக்கு
எவ்வாறு நாம் நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்பது, ஸ்ரீ ராமநவமி அன்று எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். நீங்கள் பக்தர்கள் பலவிதமான பழங்கள் பலகாரங்கள் நைவேத்தியமாக அன்றைய தினம் சமர்ப்பித்தாலும், குறிப்பாக அந்த நைவேத்தியத்தில் இடம்பெற வேண்டிய பொருட்கள், பகவான் ஸ்ரீராமர் காட்டுக்கு வனவாசம் சென்றபோது அவர் மிக விரும்பி அருந்தியது பானகம். அந்த பானகத்தை அங்கே பகவானுக்கு அர்ப்பணிக்கலாம். அடுத்ததாக நீர்மோர், அடுத்ததாக பால் பாயாசம், அடுத்ததாக இந்த வெயிற்காலத்திலே வெள்ளரிக்காய் மிகவும் உகந்தது. வெள்ளரிக்காய் போன்ற இந்த பொருட்கள் எல்லாம் நைவேத்தியமாக சமர்ப்பித்து அதை பகவானுக்கு அர்ப்பணித்து பின்பு பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யலாம். இவ்வாறு இந்த ஸ்ரீ ராமநவமி தினத்தை நாம் விசேஷமாக கொண்டாடினால் பகவானுடைய திவ்ய திருவருளுக்கு நாம் பாத்திரமாவோம் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. நாம் அன்றாட தினங்களிலே பகவானுடைய நாமத்தை உச்சரித்தால் 1,00,000 மடங்கு பலன் புண்ணியம் என்றால், பகவானுடைய அவதார திருநாளிலே ஒலிக்கப்படும் ஒவ்வொரு அந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்துக்கும் மலை போன்ற பலன்கள் கிட்டும். ஆம், நாம் பல ஜென்மங்களாக செய்த அந்த கர்ம வினைகள் எல்லாம் அழிந்து போகும். அப்படிப்பட்ட அபார சக்தி படைத்ததுதான் இந்த ராம நவமி தினத்தன்று நாம் பகவான் ஸ்ரீ ராமரனுடைய அந்த நாமத்தை உச்சரித்தால் இந்த பலன் நமக்கு மிகப்பெரிய அளவில் கிட்டும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. ஆதலால் வாருங்கள், ஸ்ரீ ராமநவமியை அனைத்து பக்தர்களும் ஒன்றாக சேர்ந்து விசேஷமாக கொண்டாடலாம். பகவான் ஸ்ரீராமரனுடைய திவ்ய திருவருளுக்கு பாத்திரமாகி இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி பகவானுடைய நிரந்தர இருப்பிடமாகிய கோலோக்க விருந்தாவனத்தை சென்றடைவதற்கான வழிவகையை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம். மீண்டும் ஒரு வைணவ உபன்யாச காணொளி வாயிலாக பக்தர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன். மிக்க நன்றி. ஜெய் கௌரங்கா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.